தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமான் தம்பியை கைது செய்வதாக நினைத்து அத்தனை இஸ்லாமியர் வாக்குகளையும் பறிகொடுத்த திமுக அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம். என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியுடைய இளைஞர் பாசறையில் இருக்கக்கூடிய மாநில செயலாளர் அண்ணன் இடும்பவனம் கார்த்தி அவர்கள் மீது கோவை உக்கடத்தில் அவர் பேசிய ஒரு பேச்சுக்காக போலீஸார் 2 பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு செய்திருக்காங்க. எதற்கான காரணம் அப்படின்னா, அங்கே நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் பேசும்போது இரு பிரிவினர்களுக்கு இடையே ஒரு மோதல் ஏற்படுத்தும் விதமாக அவர் பேசியிருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. இந்த விடயம் எங்கே நடந்தது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னு கேட்டால், இப்போ திடீர்னு இவர் மேலே கேஸுன்னொன்னே நம்ம எல்லாருக்குமே சந்தேகம் வரலாம். அவர் சமீபத்தில் எங்கேயுமே கோவை கிட்டலாம் போய் பேசலையே, அவர் இங்கே சென்னைக்குள்ளே தானே பேசியிருந்தார் அப்படின்ட்டு பலருக்கும் பல கேள்விகள் வரலாம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு. அதற்காக இப்போ தான் அவங்க வழக்கு பதிவு செய்திருக்காங்க. முதல்ல அது என்ன நிகழ்வு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். 1992 டிசம்பர் 6 இது பார்த்தீங்கன்னா அந்த பாபர் மசூதி தகர்க்கப்பட்ட தினம். அந்த பாசிச பாஜக செய்த அந்த கொடும் போக்குக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி எப்போவுமே அவங்களுடைய எதிர்ப்பு நிலைப்பாடை சொல்லிக்கிட்டே தான் வராங்க. அந்த வகையில் இன்முறை எஸ்டிபிஐ கட்சி ஒரு பெரிய மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடத்த தயாரானாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு பேச்சாளராக போய் பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறப்பு அழைப்பாளராக நாம் தமிழர் கட்சியுடைய இளைஞர் பாசறையிலிருந்து அண்ணன் இடும்பவனம் கார்த்தி அவர்கள் போய் பேசியிருக்காங்க. அந்த இடத்துல அவர் பேசிய பேச்சுகள் என்ன அப்படின்றதுனா, முழுக்க இந்த பாசிச பாஜகவின் எதிர்ப்பு என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொன்னாங்க. அவர்களுடைய திட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், அதற்கு செயல்படாத அரசு எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அதாவது திராவிட அரசு அது எப்படி இருக்குங்கிறதையும் தோலுரிச்சு காட்டியிருப்பார். அதில் எந்த இடத்துலையும் தவறு இருக்க மாதிரி நமக்கு தெரியவே தெரியாது. அவ்வளவு தெளிவாக பேசி இருந்தாலும் கூட அது பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி விடுது. இந்த விழிப்புணர்வு மூலமாக பார்த்திங்கன்னா அவர்கள் மீண்டும் திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துவது மிஸ் ஆகும் அப்படிங்கிறதும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாஜகவோட முகமாக செயல்படக்கூடிய திமுக என்ன பாஜகவை இவன் எதிர்க்கிறான்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரிய வந்துடுதுன்னா, அப்போ நம்ம எதிர்க்கிறோன்னு சொல்லி இது வரைக்கும் ஓட்டு வாங்கிட்டு இருக்கோமே, அது என்ன ஆகிறது அப்படின்ட்டு பட்டுன்னு என்ன பண்ணுறோம், அதை திசை திருப்புவதற்காக இப்படி ஒரு அடக்குமுறையை ஏவி நாம் தமிழர் கட்சியை கொஞ்சம் வலுவடைய செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இதை செய்கிறாங்க. அது நடக்காது, அது வாய்ப்பில்லை ராஜாங்கிறது அவர்களுக்கும் தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் எத்தனை வழக்குகள் வேணாலும் தாராளமாக போட்டுக்கொள்ளுங்கள். ஆனால் நாம் தமிழர் தம்பிகள் இதற்காக எப்பொழுதுமே தளர்ந்து போவது கிடையாது. மேலும் இப்படி ஒரு விடயம் கேள்விப்பட்டதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, அங்கே கோவை பகுதியில் இருக்க கோவை முழுக்க பார்த்தீங்கன்னா பாஜக சூழ்ந்திருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் கூட அந்த இடத்திலும் நாம் தமிழர் கட்சி தான் நமக்கான ஒரு சரியான அரசியலை முன்னெடுக்குது அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுக்கும் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்கள் மத்தியிலும் நமக்காக பேசி ஒருவர் இப்போ 2 கேஸ் வாங்கியிருக்கார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பலரும் நாம் தமிழர் கட்சி பக்கம் திரும்பி இருப்பதாக தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. இன்னும் தேர்தலுக்கு வர பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் நம்ம பக்கம் திரும்பி யார் நமக்கானவர் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாத அளவுக்கு நமக்கு திராவிட கட்சிகள் விளம்பரத்தை தேடி தருது அப்படிங்கிறதுல மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மாணவர்கள் போராட்டம், மீனவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து தற்போது இஸ்லாமியர்களின் அந்த சிறைவிடுப்பு போராட்டத்திலிருந்து அத்தனை விடயங்களுக்கும் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி முன்னிற்பதாலோ என்னவோ அத்தனை மக்களும் எது நமக்கான கட்சிங்கிறத உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒன்றே போதும். அடுத்த அரசியல் நகர்வாக அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராவது எந்த விதத்திலும் தடுக்க இயலாத ஒரு காரியமாக காணப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க.